ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 295 பார்க்க போறோம். எடுத்ததும் 5 நாமி ஸ்ட்ரைக்ஸ் பேக் வித் மிராஜஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஸ்பாண்டம் ராபின் கிட்ட வந்துட்டு ஒழுக்கு மரியாதை எந்திரிச்சு வா போலான்பா. ராபின் மறைக்காத பார்த்துட்டு அந்த அளவுக்கு என்கிட்ட கொடுக்குற வேலை வச்சுக்காதேன்பா. ராபின் சீக்கிரம் பஸ் காலை கேன்சல் பண்ணு, உங்ககிட்ட இன்னும் டைம் இருக்குன்பா. ஸ்பாண்டம் இன்னும் அதை பேசிட்டு இருக்கு. அதை விட்டு தள்ளுன்ட்டு கிட்ட போய், நான் CP9 சீஃப், எனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, நான் கேர்லெஸ்ஸா தெரியாம பஸ் காலை அழுத்திட்டேன்னு சொல்ல முடியுமா என்னன்ட்டு ராபினை பஞ்ச் பண்ணிட்டு தூக்குவான். எனக்கு இங்க எத்தனை கேஷுவலிட்டிஸ் ஆகும், எத்தனை பேர் என்ன ஆவானுங்க பத்திலாம் கவலை இல்ல. நான் உன்னை கொண்டு போய் வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும், எனக்கான ப்ரமோஷன் எனக்கு காத்துட்டு இருக்குன்பா. ராபின் ஏற்கனவே தோத்துட்டீன்பா. ஸ்பாண்டம் என்ன உளர்றேன்பா. ராபின் லூஃபியும் மத்தவங்களும் எனக்காக தான் வந்துட்டு இருக்காங்கன்பா. ஸ்பாண்டம் என்ன அந்த கொஞ்சோண்டு நம்பிக்கையை வச்சுட்டா பேசிட்டு இருக்க, இங்க பாரு அதெல்லாம் தாண்டி நான் பஸ்டர் கலையை அழுத்தி விட்டுருக்கேன். இன்னும் எல்லாரும் உயிர் பிழைப்பீங்கன்னு நம்பிட்டா இருக்கீங்க. அந்த ஸ்ட்ராஹெட் எதிர்த்து நிக்கிறது ராப் லூச்சியா, CP9 மெம்பர்ஸ்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன். அவனோட பவர் லெவல் மட்டும் 4000. அந்த பொடி அவனை தோக்கடிச்சிருவானா என்ன? எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதாகிறத பத்தியும் கவலை இல்ல. அந்த பஸ்டர் காலை அழுத்தி விட்டதுலயும் எனக்கு எந்த ஒரு கில்ட்டும் இல்ல. எப்படி பார்த்தாலும் நீ நரகத்துக்கு போறது உறுதி. ஏன்னா அது முதல்ல மண்டையில ஏறுதான்ட்டு அடிச்சு பறக்க விட்டுருப்பான். ராபின் லூஃபி கண்டிப்பா கிவ் அப் பண்ண மாட்டான்பா. லூச்சி எதிர்த்து நிக்கும் போது லூச்சி சிரிச்சுட்டு இருப்பான். லூஃபி கைய காலையில நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வந்து அட்டாக் வச்சிருப்பான். லூச்சியை ஒரு பாக்ஸ் மேல தள்ளி விட்டு ராபின்ட்டு கதவுக்கு அந்த பக்கம் போலான்னு பாப்பான். லூச்சி படு வேகமா கிட்ட வந்து அட்டாக் வச்சிருப்பான். லூஃபி நோட் பண்ணி இருந்தாலும் அட்டாக் நடந்திருக்கும். லூஃபி பாக்ஸை தூக்கி போடுவான். லூச்சி அதை நோட் பண்ணிட்டு உடைக்கும் போது லூஃபி கேட்லிங் பண்ணுவான். லூச்சியும் சரிக்கு சமமா அதெல்லாம் தடுத்துட்டு கரெக்டா ஒரு ஓப்பனிங் கிடைக்கவும் முதுகுலயே உதச்சிருப்பான். லூஃபிக்கு நல்லா அடி விழுந்திருக்கும். விழுந்த லூஃபில வெறி பிடிச்ச மாதிரி எந்திரிச்சிருப்பான். லூச்சி திரும்பி பார்த்துட்டு சிரிப்பான். லூஃபி கடுப்பாகி பசூக்கா பண்ணுவான். லூச்சி சிம்பிளா காலால தடுத்திருப்பான். இதுக்கப்புறம் வெளிய இருக்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அண்ட் மெரைன் மெம்பர்ஸ காட்டுவாங்க. எல்லாரும் பஸ்டர் கால் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த தீவை அப்படியே சுக்கா நெருப்பால பொசுக்கு போறாங்க. பேட்டரி ஷிப்ஸ் வந்துட்டு இருக்கு, நம்ம தப்பிச்சு ஓடணும்னு ஓடுவானுங்க. சிம்னியன் கான்பே வெளியே வந்து பார்க்கும் போது பில்டிங் 2 துண்டா இருக்கும் இல்லையா மேல, அதை பார்த்துட்டு ஏதோ பார்ட்டி பண்ணுவாங்க போல, ஃபன்னா போயிட்டு இருக்கும் போலன்ட்டு இங்க யாராவது வருவாங்கன்னு பார்த்தா யாரும் வரலையே. நான் அவங்கள இந்த சீக்ரெட் பேசேஜ் வழியா கூட்டிட்டு போலான்னு பார்த்தா என்னதுன்ட்டு கோர்ட் ஹவுஸ்க்கு அந்த பக்கமா மெரைன் மெம்பர்ஸ் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் தப்பிச்சு போகணும்னு ஓடிட்டு இருப்பாங்களே, அதை பார்த்துட்டு ஏதோ ஃபன் பண்ணுவாங்க போல என்பா. கோகுரா வந்துட்டு சிம்னி கோன்பே எங்க தான் இருக்கீங்களான்பாங்க. சிம்னி நாங்க ஒரு சின்ன ஹோலை பார்த்து ஒரு சீக்ரெட் பேசேஜை கண்டுபிடிச்சோம் தெரியுமா, அதை நான் அந்த பைரட் கைக்கு சொல்லி கூட்டிட்டு போனேன். அவனும் கதவுல உடச்சிட்டு குட்டியெல்லாம் ஆயிட்டான் தெரியுமான்பா. கோகுரா குட்டியாவான்பா. சிம்னி அதுக்கு முன்னால அவன் வேம்னு ஒரு அட்டாக் வச்சான்பா. கோகுராக்கு புரியாது. சிம்னி அதை யோசிச்சு பார்த்துட்டு கோன்பே கிட்ட கரெக்ட் தானேன்பா. அதுவும் ஆமாங்கிற போல கத்தும். கோகுரா அந்த பைரட் கை நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பான் போலயே, அவனுக்கான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியும் சொல்ற. ஆனா நீ சொல்றது எனக்கு சரியா புரியலினாலும் இந்த விஷயங்கள் போக போக இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருக்குன்பாங்க. கலிஃபா சீக்கிரம் இந்த விஷயத்தெல்லாம் நான் முடிச்சுட்டு கிளம்பணும், இல்லைன்னா எனக்கு தான் பிரச்சனைன்பா. நாமே ஓடுறதுனா சாவியை கொடுத்துட்டு போடின்பா. கலிஃபா ஷேவ் பண்ணி டக்குன்னு பின்னால போயிட்டு, இங்க பாரு நாங்களும் சீக்கிரமா போயாகணும்ட்டு நாமியோட உடம்புல எல்லா பக்கமும் கைய வைப்பா. எல்லா பக்கமும் பபுள்ஸும் வர ஆரம்பிக்கும். கலிஃபா நாங்க சீக்கிரம் எவாக்குவேட் ஆகி இங்க இருந்து போகணுங்கிறனால அதை சீக்கிரம் முடிக்கணும்ட்டு கோல்டன் பபுள்ஸ் பண்ணிருப்பா. நாமி கம்ப்ளீட்டா டால் போல ஆயிருப்பா. நாமில ரொம்ப வெறுத்து போயிருப்பா. இதே அட்டாக் தானே அவ சாஞ்சி மேலையும் பயன்படுத்தினா, அதுல நானும் மாட்டிக்கிட்டேனேன்பா. கலிஃபா அதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறப்ப நாமி கிளைமேட் ஆக்ட் எடுக்கலான்னு பாப்பா. பட் கிரிப்பே இருக்காது. அந்த எந்திரிச்சு நிக்கலான்னு பார்த்தா கால் ரொம்ப வழுக்கிற போல இருக்கும், ஸ்லிப்பரியாவும் இருக்கேன்ட்டு ரொம்ப சங்கடப்படுவா. இதுக்கப்புறம் நாமே அடிச்சு புடிச்சு சமாளிச்சு எந்திரிச்சுக்கோ வந்துட்டு கிளைமேட் ஆக்ட்ல எடுத்து கையில வச்சுட்டு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் உடம்ப இப்படி ஆக்கி வச்சிருப்பீன்பா. கலிஃபா நான் மாத்திரம் அதுல உன்னோட வளைவுகள் மட்டும்தான் கொஞ்சம் மோசமாயிருச்சு, ஆனா உன் ஸ்கின் பெட்டரா ஸ்மூத்தா இருக்கு. ஆனா எனக்கு உன் மேல பொறாமையா தான் இருக்கு. என்னத்துக்கு நான் மட்டும் உன் இடத்துல இருந்தா கண்டிப்பா நான் என்ன காப்பாத்திக்கினாவது இங்க இருந்து ஓடி இருப்பேன். சாவியை பத்தி கிவ் அப் பண்ணிட்டுன்பா நாமி. ஆனா நான் அப்படி இல்லடின்ட்டு கூல் சார்ஜ் பண்ணுவா. கலிஃபா இது விளையாடுறக்கான நேரம்ல இல்லைன்ட்டு டெம்பஸ்ட் கிக் பண்ணுவா. நாமி மேல பட்டு அவ வெட்டின போல இருக்கும். பார்த்தா அது கம்ப்ளீட் மிராஜா இருக்கும். நாமி அதை நான் மிராஜ் டெம்போன்னு சொல்லுவேன். நான் இங்க இருக்கேன் பாருன்பா. கலிஃபா உனக்கு என்ன தைரியம், என்ன வச்சு நக்கல் பண்றேன்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா ஃபிங்கர் பிஸ்டல் பண்ணி. நாமி எந்த பக்கம் போய் அட்டாக் பண்ணாலும் எல்லாமே ஃபேக் ஒன்ஸா தான் இருக்கும். எல்லாம் போலியா இருக்கு. அவ எங்க போயிட்டா, அதுவும் இந்த டைம்லன்பா. நாமி இதோ இங்க பாருன்பா. திடீர்னு பார்த்தா செவரு கண்ணா பின்னான்னு உடையும். பார்த்தா வந்தது சாப்பரா இருப்பான். நாமியை பார்த்துட்டு என்னடா இதுன்பா. கலிஃபா இதை நாமின்னு நினைச்சிட்டு அவ என்ன மாஸ்டர் ஆயிட்டாலான்ட்டு ஃபைட் பண்ண தயாரா இருப்பா. கலிஃபா அப்பனா உங்க டைமே டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் இருக்காங்க போது நாமில அதை பார்த்து வெறுத்திருப்பா. இவ என்னடா இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்காளேன்னு நினைப்பா. காக்கோன் ஜாப்ரா பஸ்டக்கல் வேற போட்டானுங்க. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு
போயானுட்டு அட்டாக் பண்ண வருவாங்க. ஜோரோ அதுக்கு முன்னால நீங்க என்னோட மைட்டி நோஸ் வார்டுக்கு பதில் சொல்லணும்டான்பா. ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல டெம்பஸ்ட் கிக் அண்ட் ஃபிங்கர் பிஸ்டல் பண்ணுவாங்க. உசாப்லாம் பதறிட்டே கத்தி கண்ணாப்பினா நாட்டுவான். எல்லா அட்டாக்ஸையும் ரிப்பல் பண்ணி விட்டனால வேற லெவல் வேலை பார்த்திருக்கேன்பா ஜோரோ. பார்த்தா திரும்ப அதே போல அட்டாக் பண்ணுவாங்க. உசாப் என்னதான் சமாளிச்சு அதை ரிவர்ட் பண்ணி விட்டாலும் அந்த தாக்குதல்னால ஏற்பட்ட இம்பாக்ட பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சில் ஃபீலிங் ஆயிருப்பான். ஏ ஜோரோ, உன்னோட இந்த பிளான் இருக்கு, இது ரொம்ப அவசரக்காரத்தனமாவும் முட்டாள்தனமாவும் இருக்கு. தயவு செஞ்சு இதை உடனே நிறுத்துன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்பா. ஜோரோ இருறா முதல்ல. அவனுக்கு ரெண்டு பேரும் ஓபன் ஸ்பேஸ் இருந்தோ அட்டாக் பண்றதுக்கு பயப்படுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு நோ ஸ்டாம்ங்கிற ஜுவாட பார்த்து பயந்துருப்பானுங்கன்பா. உசாப் அப்படியே விஷயம்ட்டு ஐ எம் பேக்னு கத்துவான். காக்கு இவன் என்ன நான் நினைச்சதை விட மோசமா இருக்கான். அவன் ஃப்ரெண்டையோ ஒரு வெப்பனாவில மாத்தி வச்சிருக்கான்பா. ஜாப்ராமன் டெஸ்பரேட்டா இப்ப டைமை மட்டும் போக வைக்க பாக்குறான்பா. சோச் கிங் ஜோரோ, இங்க பாரு, நீ உன்னால முடிஞ்ச பண்ணு. இதுக்கப்புறம் நான் பின் வாங்கிலாம் நிக்க மாட்டேன். உன்னால முடிஞ்ச அட்டாக்க வச்சு அவனுங்களை மொத்தமா காலி பண்ணுன்பா. ஜோரோ இதை தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்க விரும்பினது. ரெனோண்ட் ஜுவாட் நோ ஸ்டாம் கில்லர் அட்டாக் மாக்கி பண்ண போறதா சொல்லுவான். ஜோரோ மாக்கியான்பா. உசாப்பு மாக்கியா எனக்கு ஏத்தபடிதான் சொல்லியிருக்கேன்பா. பேர் சூப்பரா வச்சிருக்கேன்பா. ஜோரோ உசாப்பா வச்சு காட்டி ஆட்டவும் காக்கும் அவன் என்ன நம்மள வந்து கொல்ல சொல்றானான்னு கேட்பான். ஜாப்ரா அப்படியேதான் இருக்கும் போலன்பா. ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண வரப்ப ஜோரோ ஜஸ்ட் உசாப்ப ஒரு டீகாய் மைதான் பயன்படுத்தி இருப்பான். அவனோட இன்னொரு ஜுவாட வச்சு தாக்குவான். இருந்தாலும் ரெண்டு பேருமே அந்த அட்டாக்ல இருந்து டாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் அவன் அந்த மாஸ்க் மேல வெறும் டீகாயை பயன்படுத்தி நம்மள தாக்க பார்த்திருக்கான்பானுங்க. உசாப் அப்படின்னா மாக்கின்னு சொன்னதுக்கு காரணம் வெறும் டீகாய்ங்கிறதா அர்த்தமாடான்ட்டு ஏன்டா இப்படிலாம் பண்றேன்பா. ஜோரோ இங்க பாரு, இந்த அட்டாக்க திரும்ப பண்ணலான்பா. உசாப் ஏன்டா உனக்கு ஒரு மனசாட்சியே இல்லையாடான்பா. உசாப் கில்லர் அட்டாக்னு சொல்லி என்ன கொன்றுவான் போலன்ட்டு பதறுவான். இதுக்கப்புறம் கலிஃபா காமிச்சா அவ சாப்பரை பார்த்துட்டு அப்ப உனக்குள்ள ஜோன் டைப் பவர்ஸ் இருக்கான்பா. நாமி அடியை நான் இல்லடியாதுன்பா. நாமி இப்பதான் அந்த கொம்பு டொப்பிலாம் வச்சு கண்டுபிடிச்சிருப்பா அது சாப்பர்னே. கலிஃபா நீ உனக்குள்ள இவ்வளவு பவர்ஸா வச்சிருப்பீங்களா நான் நினைச்சு கூட பாக்கலேன்பா. சாப்பர் கரெக்டா பஞ்ச் பண்ண வரப்ப அவ மூன் வாக் ஷேவ் அண்ட் டெம்பஸ்ட் கிக்லாம் பண்ணுவா. சாப்பரும் சைட்ல போன அவளை நோட் பண்ணிருப்பா. பட் நாமி அவனை எதுக்கு தொல்லை பண்றா, அவனை விட்டுருன்பா. சாப்பர் பாக்குறத பார்த்த நாமி அடே சாப்பர் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீன்பா. சாப்பர் நாமியவே தாக்கிருப்பா. நாமி அடே இப்ப இருக்க கண்டிஷன்ல முழுசா ரெகக்னைஸ் பண்ண முடியாட்டியும் நான் யாருன்னு லைட்டானாவது தெரியும்லன்பா. கலிஃபா நாமி கிட்ட வரும்போதுல கண்ணும் செவந்து போயிருக்கும். ஏன்னா வந்த சாப்பர் நாமின்னு நினைச்சிட்டு ரொம்ப எம்பாரசிங்கா சில விஷயங்கள் பண்ணிருப்பா இல்லையா. அதனால அதை மழுப்புற விதமா அந்த அனிமலை ஒன்னும் நான் நீல நினைக்கலன்பா. அப்புறம் என்ன ஒரு ஃபுல் போல ட்ரீட் பண்ணக்கூடாதுன்பா. நாமி கண்டுக்காம சாப்பர்னு கத்துவா. கலிஃபால மனசுக்குள்ள வேணும் மதிக்கவே இல்ல, என்ன கடுப்பே தரலான்ட்டு கோவப்படுவா. சாப்பர்ல அந்த பாயிண்ட்ல வெறி பிடிச்ச மாதிரி கத்துறத பார்த்த நாமி அடே சாப்பர் இது நான் தான் உனக்கு தெரியுதா இல்லையா நான் நாமிடான்னு கத்துவா. சாப்பர் அப்படியே அங்க இருக்க டப்ப மொத்தமா அப்படியே கையோட புடுங்கி எடுப்பான். நாமி அடே என்னதான் பண்ற, உனக்கு என்ன ஆச்சுடான்ட்டு கிட்ட போவா. திடீர்னு அந்த டப் அப்படியே கலிஃபா ரூம் வழியா வெளியே வந்து விழுகிறத காட்டுவாங்க. அது நேரா சாஞ்சி இருக்க பக்கம் தான் போய் விழுந்திருக்கும். நாமி சாஞ்சி வேற அங்க டவுன் ஸ்டேர்ஸ்ல தான் இருந்தானேன்பா. கலிஃபா திடீர்னு இங்க என்ன இப்படி ஒரு காட்டு மிருகம் வந்து கிடக்குதுன்பா. நாமி இங்க பாரு அங்க நிக்கிறது என் ஃப்ரெண்டு, அவன் மேல நீ ஒரு விரல் வச்சா கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன்பா. சாப்பர் வெறி பிடிச்ச மாதிரி அட்டாக் வச்சிருப்பான். இந்த பாயிண்ட்ல ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி அப்படியே முன்னால செஞ்சிருப்பான். கலிஃபாவோட முன் வாசல் செவரு இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டா உடைக்கப்பட்டிருக்கும். நாம என்னதான் இந்த தாக்குதல்கள்ல இருந்து தப்பிச்சாலும் அவளுக்கு அவளோட உருவம் பிரச்சனையா இருக்கும், ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பா. அண்ட் சாப்பருக்கு வேற என்னாச்சோங்கிற குழப்பத்துல இருப்பா. கலிஃபால அவன் மேல இருக்க தூசியெல்லாம் தட்டி விட்டு என்ன அவன் ஃப்ரெண்டா பைரட்ஸான நீங்க நல்ல கிரீப்பியான பெட்ஸை தான் வச்சிருக்கீங்கன்பா. நாமி மறுபடியும் சாப்பர்ட்டு முன்னால போறத பார்த்துட்டு கலிஃபா மனசுக்குள்ள அவ திரும்ப என்ன கண்டுக்காத போல பண்றான்ட்டு நீ அந்த மாஸ்டர் போய் தடுக்கலான்னு பாக்குறது எனக்கு ஒரு வகையில நல்லதுதான். இருந்தாலும் உன்னை சீக்கிரம் காலி பண்ணிட்டு நான் கிளம்பி ஆகணுமேன்ட்டு டெம்பஸ்ட் கிக் பண்ணுவா. நாமி அடிச்சு பிடிச்சி எப்படியும் அந்த ஸ்லிப்பரியா இருந்தாலும் தப்பிச்சிருப்பா. பட் அவளோட கால் ஒரு பக்கம் மட்டும் நார்மலா இருக்க போல ஃபீல் ஆகும். இப்பதான் அவ கால் சரியானதை நோட் பண்ணிருப்பா. இதை எப்படா சரியாச்சுன்ட்டு தொட்டு பார்க்கும் போதா வெட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு சாப்பர் அப்படியே லைட்டா தண்ணியை தெளிச்சு விட்டான்ல, அதனாலதான் அதா இருக்கும் போலன்ட்டு அந்த பக்கம் பைப் லைன்ல தண்ணி பயங்கரமா பீச்சிட்டு வரும். அது மூலமா போய் சோப்பை மொத்தமா கழுவிட்டாலே சரியா போயிட்டு ஓடுவா. கலிஃபா குறுக்கால வந்து அடிச்சு பறக்க விட்டுருப்பா. அவ்வளவு ஈஸியா உன்ன என்ன போக விட்டுருவா, ஆப்டிமிஸ்டிக்காவா இருக்க நான் போட்ட கோல்டன் பபிள்ஸ் தண்ணியால கழுவி விட மாட்டேன்பா. நாமி ரொம்ப கடுப்புல எந்திரிப்பா. அவ ஷீப் கிளவுட் ரிலாக்சிங் பபிள்ஸ் பண்ணுவா. நாமி காத்தால இதெல்லாம் பிக்ஸ் பண்ண முடியாதுங்கிறது இல்லைன்ட்டு சைக்ளோன் டெம்போ பண்ணலான்னு பாப்பா. பட் கைதான் ஸ்லிப்பரியா இருக்கும் இல்லையா, அதனால அந்த வெப்பனையே பர்ஃபெக்டா யூஸ் பண்ண முடியாது, கீழே போட்டிருப்பா. அண்ட் அந்த பபிள்ஸ்லயும் மாட்டிருப்பா. ஸ்ட்ரென்த்ல அப்படியே உரியப்படுற போல இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது கலிஃபா சப்பிள் ஃபிங்கர் பிஸ்டல் பண்ணலான்னு வருவா. நாமி என்னதான் வெப்பன் எடுத்து இருந்தாலும் அவன் வந்து அட்டாக் வச்சிருப்பா. நாமி அந்த அடிப்பட்டு பறந்து போய் விழுந்தாலும் இங்க பாரு என்ன நீ அடிச்சது நல்லதுதான், ஏன்னா அவன் தள்ள பிடிச்ச பபிள்ஸ் இது மூலமா என்ன விட்டு போயிரும்பா. கலிஃபா நல்லா டஃபா தான் பேசுறேன், ஆனா உளறிட்டு இருக்க. உனக்கு நான் அடிக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உன்னை நான் மொத்தமா அடிச்சு பொழக்கிறேன்பா. நாமி ரொம்ப மூச்சு வாங்கி எந்திரிச்சிட்டு இன்னைக்கான வெதர் ஃபோர்காஸ்ட் கிளவுடியா இருக்குன்பா. இந்த பாயிண்ட்ல கிளவுடி டெம்போ பண்ணிருப்பா. நாமி அதுக்கு முன்னால பண்ண மேஜிக் ஷோ ஸ்டப்ல இருந்து இது டிஃபரெண்ட்ன்பா. அலபாஸ்தாவில காமெடி பண்ணிருப்பா இல்லையா, அதை காட்டுவாங்க. கலிஃபா திரும்பவும் கிளவுட்ஸ் லைட்னிங்லா மாவான்பா. நாமி இந்த மாதிரி தின் கிளவுட்ஸ்ல இருந்து லைட்னிங்லா வராது. ஆக்சுவலா நான் இந்த மேகங்கள் மூலமா வேற ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கேன்பா. கலிஃபா அதை பண்ண பாப்பா போலேன்ட்டு இதை நான் ஃபர்ஸ்டே ரியலைஸ் பண்ணிருக்கணும்னு ஃபைட் பண்ண தயாராவா. நாமி இன்னைக்கான வெதர் ஃபோர்காஸ்ட் மழைன்பா. கலிஃபா அட்டாக் பண்ண வரப்ப பர்ஃபெக்ட் கிளைமேட் ஆக்ட் மூலமா தடுத்திருப்பா. நாமி மலையை புலி ரைன் டெம்போன்னு கத்துவா. கலிஃபா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அவ்வளவு அழகா ஆக்கி வச்சிருந்தா அசால்ட்டா தண்ணியால எல்லாத்தையும் கழுவிட்டேன்பா. நாமி இந்த விஷயத்துல என்கிட்ட வந்து நீ ஸ்வீட்டா கேட்டாலும் இதை நான் பாஸ் பண்ணிட்டு போயிருவேன்பா. டக்குன்னு நாமி கூல் சார்ஜ் பண்ணி மிராஜ் டெம்போ பண்ணுவா.
கலிஃபா என்னடா காணாம போயிட்டான்ட்டு பாக்குறப்ப நாமி CP9 ஒன்னோட ஸ்ட்ரென்த் அப்புறம் வீக்னஸ் இது ரெண்டுமே எனக்கு நல்லாவே தெரியும்பா. இந்த பாயிண்ட்ல நாமி ஃபாட்டா மோர்கானா பண்ணிருப்பா. கிட்டத்தட்ட 5 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாமி வந்திருப்பாங்க. இதோட எபிசோட் முடிஞ்சது. நாமி வெர்சஸ் கலிஃபா ஃபைட்ல உங்க சப்போர்ட் ஆடியன்ஸா யார் பக்கம் இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கடைசியா நாமிஸ் டெசிஷன் பைரட் த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சாப்பர்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.